பயணத்தை முடித்துவிட்டு நாளை காலை 8 மணிக்கு சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களினுடைய அதிபர்களையும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த அதிகாரிகளையும் தொடர்ச்சியாக சந்தித்து தமிழ்நாட்டில் அவர்களுடைய முதலீடுகளை செய்யுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் அங்கு நடைபெற்றிருந்த முதலீட்டாளர்களுடைய மாநாட்டிலும் கலந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் மற்றும் மனித வளங்கள் தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையும் அங்கு பேசியிருந்தார். இதனிடையே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் கிட்டத்தட்ட 27ஆம் தேதி புறப்பட்டு சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை விமானம் மூலம் 8 மணி அளவில் சென்னை திரும்புகிறார். சென்னை திரும்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலேயே செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். அதற்கான தகவலான தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த 2 முறை வெளிநாட்டு பயணங்களின் போதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு செல்லும் போதும் சரி, அதே போல அங்கிருந்து திரும்பிய போதும் அங்கே மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அங்கு யாரெல்லாம் சந்தித்தார் மற்றும் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன என்பது தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் மேற்கொண்டிருந்தார். அதே போன்றே நாளை காலையும் ஸ்பெயினிலிருந்து திரும்பக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலேயே செய்தியாளர்கள் சந்தித்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு, எவ்வளவு மதிப்பீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழில்களை தொடங்க இசைவு தெரிவித்திருக்கின்றன என்பது தொடர்பான விரிவான ஒரு தகவலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க இருக்கிறார். நந்தா, நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.